கேட்ட சின்னத்தையே தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கு அப்படிங்கிறப்போ இதற்கு பின்னையும் ஒரு அரசியல் பின்னப்பட்டிருக்கு. அவருக்கு எது நடந்தாலும் பாஜக பின்னாடி இருக்கு. இப்போ சிபிஐக்கு பின்னாடியும் பாஜக இருக்கு. இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு பின்னாடியும் பாஜக இருக்கு. ஒரு கட்சி அவரை இணக்கமாக வளர்த்து விடணும்னு நினச்சா படத்தை ஏன் தாமதப்படுத்துகிறாங்க? இப்போ இங்கேயே அவங்க உடனே கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் இந்த உள்நோக்கம் கற்பிக்கணும்னு நினச்சா படம் தாமதமானாலும் அதுக்கு மத்தியில் ஆள்றவங்க தான் காரணம், சின்னம் கிடைச்சாலும் மத்தியில் ஆள்றவங்க தான் காரணங்கிறது ரொம்ப லாஜிக் இல்லாத ஒரு விமர்சனமாக போயிடும். இந்த கரூர் சம்பவம் முடிஞ்சே 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் இவருக்கே விசாரணைக்கு வராங்க. இன்னும் அவங்க சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு எஃப்ஐஆர் போட்டு இவங்க சிபிஐ கைக்கு போய் இன்னும் சார்ஜ் ஷீட் போடுறதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சு போயிடும். விஜய் அவர்கள் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகாக ஒரே ஒரு ஈரோடு சம்பவம், அதோட ஈரோடு கூட்டத்தோட நின்று போச்சு. அடுத்து அவர் வெளியில போகல, பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும். 2 மாதங்கள் தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு லேகா தானே தெரியுது நமக்கு. அவரு ஊரா போகணும் அப்படிங்கிறது கூட இந்த தடவை தேவையில்லைங்க. எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனைகளை பேசுறாரு அதுவாது பேசணும்ல, நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப பேசுறாரு அவரு. இல்லைங்க, இப்போவே பேச வேண்டியதில்லை. நான் என்ன சொல்றேன், இவன் ஒரே ஒரு வீடியோ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா இதெல்லாம் நான் கவனம் செலுத்துவேன். அப்படி ஒரு வீடியோ போட்டால் கூட போதும். சோசியல் மீடியாலேயே நீங்கள் பாப்புலரான 3 டிஜிட்டல் வால் இருக்குது. இன்ஸ்டாவில் ஒரு வால் இருக்குது, எஃபியில் ஒரு வால் இருக்குது, ட்விட்டரில் ஒரு, இது 3 நம்ம பரவலாம். இது போக பல டிஜிட்டல் வால்ஸ் உள்ளே இருக்குது. நீங்கள் அது வழியாக எல்லாம் உங்களை ரீச் பண்ண முடியும். இது யங்ஸ்டர் வரைக்கும் தானே போய் உங்களால் இதை சேர்க்க முடியும். நீங்கள் பழையபடிலாம் தெருவாக போய் மக்களை பார்த்து எத்தனை தலைவர்கள் இப்படி கும்பிட்டு போகிறாங்க. ஒரு நேரத்தில் தலைவர்கள் இப்படி கும்பிட்டா மக்கள் எப்படி நின்று திருப்பி கும்பிடுவாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்களா, திருப்பி கும்பிட்றாங்களா? வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. மக்கள் பிரச்சனையுமே அனுதினமும் பேச வேணாம், அவர் தேர்தல் நெருக்கத்தில் ஒரு வீடியோ போட்டால் போதும் அப்படிங்கிற மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? அரசியல் நீங்கள் முன்ன மாதிரி வாழ்க போடுங்கம்மா ஓட்டு அப்படிலாம் கத்த வேண்டியதே இல்லை. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அறிவார்ந்த உரையாடலை வைக்க வேண்டிய காலம். அறிவார்ந்த உரையாடலுங்கிறது ஷார்ப் அண்ட் ஷார்ட்டாக இருந்தால் போதும். இப்போ அவங்க பண்ணதெல்லாம் ஏன் பண்ணணும்? டெய்லி அறிக்கை விட்டுக்கிட்டு டெய்லி இதை ப்ரெஸ்ஸை பார்த்துட்டே இருக்கணும். 24 மாதத்துக்கும் குறைவாக தாங்க அண்ணா ஆண்டாரு. ஆனால் அவரோட விஷன் 60 வருஷம் வரைக்கும் நிற்குதா இல்லையா? இந்த நாட்டை அண்ணாதுரை தான் ஆள்கிறான். ஏன்னா அவர் போட்ட அந்த பேஸ் தான் இருக்கு. அப்போ அதை தாண்டி நீங்கள் பெருசாக யோசிச்சா நிச்சயமாக இந்த விசில் சின்னம் இருக்கும். அது ஒரு வெற்றி விசிலாக மாறும். அது நிச்சயமாக அன்பர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு பெருமாள்மணி அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். தாவேக்காவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டதுலேருந்து தொண்டர்கள் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மிக எளிமையாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விதமாகவும் இந்த சின்னம் இருக்குது. விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டது குறித்து உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? இல்லை, என்ன சின்னம் கொடுத்தாலும் இன்னைக்கு அவரால் ஈஸியாக போய் சேர்த்துற முடியும். ஏன்னா இப்போ ஒன்று அவர் ஒரு திரைப்பிரபலம் இல்லையா, அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். 2வது நம்மை போன்ற ஊடகங்கள் தாவேக்காவுக்கு இன்றைக்கி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்றது தெரியுது. இப்போ நீங்கள் செய்தி தொலைக்காட்சிகளில் எல்லாருமே அந்த சின்னத்தை உடனே இது பண்ணுறாங்க. அப்புறம் சமூக வலைதளங்கள் இருக்குது, மறுநாள் பத்திரிகைகள் வழியாக போகுது. அதனால் எல்லாருக்குமே இன்றைக்கி ஊடகத்தில் ஐயா விஜய்க்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடைக்கிறதுனால அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப எளிதாக இருக்கும். அவங்க கேட்ட சின்னமே கிடச்சிருச்சு அப்படிங்கிற வகையில் அவங்க நிச்சயமாக சந்தோஷமாக தான் இருப்பாங்க. இல்லை, ஏன்னா கடந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாம் வச்சு இவங்க இதுக்கெல்லாம் ரெடி ஆகி தான் முன்னாடியே அது மாதிரி பாடல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த விசில் போடு அப்படிங்கிற பாட்டை வச்சு இந்த கரெக்டாக இது வரப்போறாரு அரசியலுக்கு தெரிஞ்சுதான் கோட் படத்தில் வர விசில் போடு அப்படின்னே ஒரு பாட்டு இருக்கு. அந்த விசில் போடு பாட்டை வச்சு அன்றே கணித்த வெங்கட் பிரபு அப்படின்னு சொல்லி போடுறது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி தான் கரெக்டாக விசில் சின்னமும் கேட்டிருக்காங்க. அவருக்கு நீண்ட காலமாகவே ஒரு அரசியல் ஆர்வம் இருக்கிற காரணத்தினால நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போது நீங்கள் ஒரு பழைய ஐயா எம்ஜிஆருடைய படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் உதயசூரியன் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அது என்ன அப்படின்னு, அதான் உதயசூரியன், அதெல்லாம் அது வந்தால் தான் உயிர்கள் புல் பூண்டு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. அப்புறம் அது இருவண்ண கொடி அப்படின்லாம் வந்திருக்கு. அதனால் திரைப்படங்கள்லேருந்து வர்றவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது. அதை நிச்சயமாக அவர் பயன்படுத்தியிருக்கலாம். அவங்க முன்னவே கூட கேட்டிருக்கலாம். இப்போ அவங்க கேட்ட சின்னத்தையே தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சு அப்படிங்கும்போது
அது இப்போ நம்ம ஒரு உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. ஆனா அதையே சொல்றாங்கல்ல, கேட்ட சின்னத்தையே தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கு அப்படிங்கிறப்போ இதற்கு பின்னையும் ஒரு அரசியல் பின்னப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து பாஜக பிடியில இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ வந்து தேர்தல் ஆணையம் இவர் கேட்ட சின்னத்தை, அது முதல் தேர்தலையே ஒரு பொது சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ வரக்கூடிய நாட்கள்ல வேற ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து தேர்தல் ஆணையத்துடைய ஒரு இணக்கமான முடிவு. வந்து எது அவருக்கு எது நடந்தாலும் பாஜக பின்னாடி இருக்கு. இப்போ சிபிஐக்கு பின்னாடியும் பாஜக இருக்கு, ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுக்கு பின்னாடியும் பாஜக இருக்கு, சொல்றாங்க. இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு பின்னாடியும் பாஜக இருக்கு. இப்போ என்ன பொறுத்தளவில் இது எல்லாமே ஒரு இண்டிபெண்டன்ட் பாடின்னு நான் பார்க்குறேன். ஆனால் அவரு விமர்சனமாக வைக்கிறவங்க இதுக்கு பின்னாடி இருக்கு பாஜக இருக்குன்றாங்க. சரி, அப்போ ஏன் அந்த ஜனநாயகன் படம் தாமதமாகணும்? படத்தை தாமதப்படுத்துகிற இப்போ ஒரு கட்சி அவரை இணக்கமாக வளர்த்து விடணும்னு நினச்சா படத்தை ஏன் தாமதப்படுத்துகிறாங்க? இப்போ இங்கேயே வந்து அவங்க உடனே கொடுக்குறாங்க. அப்போது நீங்கள் இந்த உள்நோக்கம் கற்பிக்கணும்னு நினச்சா படம் தாமதமானாலும் அதுக்கு வந்து மத்தியில் ஆள்றவங்க தான் காரணம், சின்னம் கிடைச்சாலும் மத்தியில் ஆள்றவங்க தான் காரணங்கிறது வந்து ரொம்ப லாஜிக் இல்லாத ஒரு விமர்சனமாக போயிடும். ஆனால் என்னென்னா அவரை சுற்றி எது நடந்தாலும் அது கவனிக்கப்படுதுங்கிறது அவருக்கு தெரியுது. அதனால தான் அவர் ரொம்ப கம்மியாக ரியாக்ட் பண்ணுறாரு. ஏன்னா இது நேர்மாறான விமர்சனங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி வைக்க மாட்டேது. இந்த பக்கம் வந்து இக்கட்டா கெடுபிடிகளை கொடுக்குறாங்க, இந்த சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ஃபிலிம் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், இந்த பக்கம். ஆனால் இந்த பக்கம் இணக்கம்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே எப்படி நேர்மாறாக இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் விமர்சிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த மாதிரி சில இணக்கமான விஷயம் சிபிஐயில் ஒரு சில பாசிட்டிவான பதில்கள் வந்திருந்திருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி இவங்க மூவ் பண்ணலாம். இல்லை அதாவதுங்க ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான சம்மன் கொடுக்கப்படுதுங்க. சிபிஐன்னு இல்லை, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இன்கம் டேக்ஸில் இருக்குது, ஜிஎஸ்டியில் இருக்குது, காவல்துறையில் இருக்குது, நீதித்துறை இருக்குது, நீங்கள் வந்து இடி இருக்குது, சிபிஐ இருக்குது, என்ஐஏ இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு மத்திய அரசுலாம் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான சம்மன் போயிட்டே இருக்கும், லட்சக்கணக்கான சம்மன் போகும். சம்மன்கிறது என்னென்னா ஒரு விசாரணை ஆணையம் எப்பா ஏன்னா இதில் வந்து உன்னோட தரப்பு என்னன்னு சொல்லிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறது தான் சம்மன். அப்படி லட்சக்கணக்கான சம்மனில் ஒரு சம்மன் தான் ஐயா விஜய்க்கு வந்திருக்கு. அப்படி ஒரு சம்மன் வந்து நீங்கள் இப்போ அந்த கரூர் விஷயம் பற்றி எங்களுக்கு சில டவுட் இருக்குது. ஏன்னா அதில் வந்து எஃப்ஐஆரில் அவரோட பேர் இல்லை இல்லையா, அதில் வந்து அவர் இல்லை. அவரை கூப்பிட்டு இதில் என்னென்னா அவர் தரப்பை கேட்கறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. இந்த கனெக்டிங் த லூஸ் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி விசாரணையில் ஒன்று சொல்லுவாங்க, இந்த அதுக்காக அவங்க கூப்பிட்ருக்காங்க. சம்மன்கிறதே வந்து இப்போ தமிழ்நாட்டில் நம்ம என்ன ஐயோ சம்மன் வந்துடுச்சா அப்படின்னா இல்லை. சம்மன் வாங்காத பெரிய மனிதர் யார் இருக்கா சொல்லுங்கள்? சம்மன் ஒன்று வாங்காத பெரிய மனிதர்களே இல்லை. ஏதோ ஒரு காரணத்தினால வரும். இப்போ வந்து வெவ்வேறு விதங்களில் அது கொடுக்கப்படும். அது ஒரு எளிய ஒரு சம்மன், அது 2 நாள் அதை பற்றி அவங்க வந்து விசாரணை நடத்திட்டு உடனே அனுப்பி விட்டாங்க. அதுவும் அவர் ஒரு சாட்சியாக தான் வந்து போய் அங்கே என்னென்னு அவர் தரப்பை என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு வந்திருக்காரு. இன்னும் எங்கள் கரூர் சம்பவம் முடிஞ்சே 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் இவருக்கே விசாரணைக்கு வராங்க. இன்னும் அவங்க சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு எஃப்ஐஆர் போட்டு இவங்க சிபிஐ கைக்கு போய் இன்னும் சார்ஜ் ஷீட் போடுறதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வழக்கு அது முதல்ல வந்து கரூர் சிபிஐ கோர்ட்டில் நடந்து அதுக்கப்புறம் அது உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போய் தீர்ப்பு வர்றதுக்கு எவ்வளவோ நாள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இறுதி தீர்ப்பு வர்றதுக்கு. அப்போ அப்படி பார்க்குற பொழுது இது ஒரு எளிய விசாரணை நடைமுறை. அந்த எளிய விசாரணை நடைமுறைக்கு ஐயா விஜய் போகிறதுனால அதுக்கு வந்து இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் இருக்க தவிர நீங்கள் ரேண்டமாக வந்து ரோட்டில் போகிற ஒரு 1000 பேரை நிறுத்தி கேட்டிங்கன்னா அதில் குறைஞ்சது ஒருத்தர் 2 பேராவது ஆமாங்க நான் இந்த சம்மனுக்கு போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு வந்து அது போக தான் செய்யும். சம்மன்கிறது ஒரு எளிய விசாரணை நடைமுறை. அது ஐயா விஜய் இருக்கிறதுனால அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் ஊடகங்கள் வந்து இது வரைக்கும் இல்லாத வகையில் கோர்ட்டில் என்ன நடக்குதோ அதை வரிக்கு வரி எழுதுகிறாங்க. இந்த வழக்கறிஞர் இதை சொன்னார், அந்த விஜய் தரப்பு வழக்கறிஞர் இதை சொன்னார், சிபிஎஃப்சி தலைவறிஞர் இதை சொன்னார். அப்படி காலையிலேருந்து கோர்ட் ஆரம்பித்ததுலேருந்து தொடர்ந்து லைவ் போட்டுகிட்டே இருக்காங்க. அதனால நமக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையிலே அது ஒரு எளிய நடைமுறை தான். நீங்கள் சொல்கிற மாதிரி சிபிஐ சம்மன் அப்படிங்கிறது வழக்கமான ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி நடத்தக்கூடிய ஒரு வழக்கிற்கான நடைமுறை அப்படிங்கிறதோ அது தீர்ப்புங்கிறது நெடுங்காலமாகும், அதுக்கெல்லாம் எலெக்ஷனே முடிஞ்சிரும்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜனநாயகன் படமாவது தேர்தலுக்கு முன்னாடி வந்துருமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கே. அவர் தான் சினிமா விட்டே போயிட்டாரு, அதனால படம் எப்போ வந்தாலும் கவலை இல்லைன்னு இருப்பாரா? அன்னைக்கு தானங்க அவங்க ரசிகர்களுக்கு வந்து பொங்கல். ஆனா தேர்தலை மையப்படுத்தி தேர்தலுக்காக தான் ஜனநாயகன் ஒரு பெயர் வச்சுதான் சொல்லப்படுது. தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்துரும், அவ்வளவு ஒன்றும் டிலே இல்லை இல்லையா? அந்த படம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தானே போக்கிரி பொங்கல் இல்லையா? அவர் ரசிகர்களுக்கு அதான் பொங்கல், அவங்க கொண்டாட போறாங்க. அப்புறம் அவர் வந்து அவங்க ரசிகர்களே இன்னைக்கு வந்து எலெக்ஷன் மோடுக்கு வந்திருப்பாங்க.
அவங்க இன்னைக்கு அவங்க ரசிகர்கள்ட்ட கேட்டிங்கன்னா எதுப்பா முக்கியம், ஜனநாயகன் முக்கியமா தேர்தல் முக்கியமானு கேட்டால் அவங்க ரசிகர்கள் கண்டிப்பாக தேர்தல் தாங்க முக்கியம், ஜனநாயகன் அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. ஏன்னா அவங்களே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டாங்க. அவரே வந்து ரசிகர்களாக இருந்தவர்களை தொண்டர்களாக மாற்றிட்டாரு, ரசிகர் மன்ற பொறுப்பாளர்களாக இருந்தவர்களை கட்சி நிர்வாகிகளாக மாற்றிட்டாரு. ரசிகர் மன்ற பொறுப்புங்கிறது வேறங்க, கட்சி நிர்வாகிங்கிறது வேற. இப்போ அவங்களே வந்து அவருடைய ரசிகர்களே இத்தனை ஆண்டு காலம் அவரை திரையில் தாங்கி பிடிச்சவங்களே தேர்தல் வேலைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கே நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்காது. தேர்தல் வரட்டுங்க, தேர்தலில் பார்ப்போம். ஏன்னா இது வந்து ஒரு புது அனுபவம் இல்லைங்களா, அதுக்கு தான் தயாராக இருப்பாங்க. அதனால் ஜனநாயகன் வருகைங்கிறது வந்து ஐயா விஜயனுடைய அரசியலை நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த விதத்தில் அது பாதிக்காதுங்க. அந்த படம் வந்து பெருசாக ஓடினாலும் சரி ஓடலைனாலும் சரி, அதில் பெரிய அரசியல் கருத்து இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அது ஒரு திரைப்படங்கிற அளவில் அது வந்து அது போயிடும். அந்த விசில் சின்னம் அப்படிங்கிறது 2005 விஜயகாந்த் அவர்கள் முதல்ல கட்சி தொடங்கி இருக்கிறப்போ அவருக்கு ஒதுக்கப்பட்டது. 2006லயும் 2009லயும் அவர் வெற்றி பெற்றார் கணிசமான இடங்கள்ல. விசில் சின்னம் தான் முதல்ல ஒதுக்கப்பட்டது 2005. ஆமா, அதுக்கப்புறம் அவங்க முரசு கேட்டதுக்கு பிறகு கொடுக்கப்பட்டது. பொது சின்னம் அடிப்படையில் அவங்க கொடுத்தது 2006 2009 முதல் 2 தேர்தல் விசில் சின்னத்துல தான் கிளம்புறாங்க. மதுரை மாநாட்டுல விஜய் அவர்கள் பேசும்போது விஜயகாந்த் அவர்கள் மேற்கோள் காட்டியிருந்தாரு. விஜயகாந்த் இடம் அப்படின்னு சொல்லி விஜய் இப்ப நம்ம சமீப காலமாக ஒப்பிட்டு பேசுறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த சின்னத்தின் அடிப்படையில வச்சு பாக்குறப்பையும் ஒத்து போகுதே அப்படிங்கிறப்போ இதுக்கும் ஒரு கணக்கு போட்டிருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது, சந்தேகங்கள். என்ன சின்னம், நீங்க தேர்தல் ஆணையத்துல இருக்கிற எந்த ஒரு சின்னத்தை வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க, அது நான் வந்து அதை கனெக்ட் பண்ணி அதை குளோரிஃபை பண்ணி பேசிடலாம். அது ஒரு விஷயமே இல்லை தோழர். அதாவது இப்போ நீங்கள் தேர்தல் ஆணையம் ஒரு பட்டியலிட்டு இருக்கும்ல, சுயேட்சைகளுக்கு என்ன சின்னம்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த சின்னத்தையும் ஐயா விஜய் அதை குளோரிஃபை பண்ணி பேசுறதுங்கிறது தமிழில் ரொம்ப எளிது. ஆனால் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. இப்போ நான் எனக்கே இந்த தகவல் புது தகவல் தான், அப்போ ஒரு அப்படியா ஒரு தகவல் ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்டு. ஆனால் சின்னம் போய் சேர்றது, வாக்களிக்கிறது, வெற்றி பெறுறது தேர்தல் வேலையில் இது வந்து ரொம்ப ரொம்ப மைக்ரோவான ஒரு விஷயம். உங்களுக்கு என்ன சின்னம் கிடைக்குதுங்கிறதுலாம், ஏன்னா முன்ன வந்து சின்னத்தை கொண்டு போய், ஏன்னா முன்ன வந்து கல்வி அறிவு பெற்றவர்களோட எண்ணிக்கையும் குறைவு. நீங்கள் சின்னத்தை வந்து கிராமப்புறங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். அங்கே போய் எழுதி போடணும். இன்னொன்று அவங்க சின்னம் வந்து அவங்க மண்டையில் ஏறி வந்து வாக்களிக்கணும். அப்போ வந்து சின்ன அந்த படமாக அந்த சின்னம் வந்து மக்கள் மனசில் போகணும்ல. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தேர்தலில் வந்து இப்படி நம்ம ஒரு வரிசையில் போய் அந்த சின்னத்தை பார்த்து வாக்களிச்சுட்டு வந்துடுவோம். இன்றைக்கி கல்வி அறிவுலையும் நம்ம மேம்பட்டிருக்கோம், தொலைத்தொடர்புகள் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால் என்ன சின்னம் கிடைச்சாலும் அது ரொம்ப எளிது தான். அப்புறம் நம்ம முன்னாடி மாதிரி கையெழுத்து சுவர் எழுத்துலாம் இல்லைல்ல, இப்போ நம்ம ஃப்ளெக்ஸ் அடிக்க போகிறோம். அதனால் எல்லா விதத்துலையுமே என்ன சின்னனாலும் ஓகே தான். ஆனால் இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி திரைப்படங்களில் குறியீடாக இருக்கும்போது, அந்த மாதிரி இருக்கும்போது அது இன்னும் அதை வந்து ஒரு க்ளோரி ரொமான்டிசைஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா தேர்தல் வேலையில் ஒரு உற்சாகம் இருக்கும்ல, 2 பாட்டு போடலாம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விசில் போடுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி வந்து 2 அழகான வரிகளை எழுதிக்கலாம். ஆனா இதெல்லாம் குளோரிஃபை பண்ணலாம் நீங்க சொல்ற மாதிரி, கொண்டாட்டத்துக்கான ஒரு சின்னமா மாற்றப்படுதுன்னு. ஆனா இப்பயே சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்னம் அறிவிச்சிருந்தா அறிவிச்சாங்க, பொது இடங்களுக்கே போக முடியல, எங்க பார்த்தாலும் விசில் சத்தமா இருக்கு, பேருந்தை மறைச்சு நிறுத்தி விசில் அடிக்கிறாங்க, விசில் எல்லார் கையிலையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து ஓவர் அட்ராசிட்டியா இருக்குப்பா, தாங்க முடியல அப்படின்றாங்க. அப்ப அதை எப்படி பாக்குறது? இல்லை அது வந்துங்க ஒரு ஆரம்பத்தில் அந்த சின்னம் கிடைச்சோன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அப்புறம் அது ஓகே நம்ம தேர்தல் வேலை பார்க்கணுங்கிற அளவில். ஆனால் அந்த ஒரு இனிஷியல் எக்ஸைட்மெண்ட் இருக்க தானே செய்யும். நீங்கள் ஒரு சின்னம் கேட்குறீங்க, ஏற்கனவே இந்த வழக்கு அது இதுன்னு நடந்துகிட்ருக்கு, ஜனநாயகன் பிரச்சனை அப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கும், ஐயோ நமக்கு கேட்ட சின்னம் வருமா வராதா இப்படிலாம் நமக்கு வந்து. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்களா இல்லையா நினைக்க மாட்டாங்க, நம்ம நேரம் என்ன இப்படி இருக்குது அப்படி தான் நம்ம நினைப்போம். ஐயோ என்ன இப்படி இருக்குது, நம்ம ஒரு வழக்குக்கு போகிறோம், இங்கே வந்து இது திரும்ப திரும்ப ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்னு சுற்றிட்டு இருக்கு, நேரம் எப்படி இருக்குன்னு தெரியலையா அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன ஒன்று ஓகே. ஏன்னா நேற்று அதே நாளில் தான் வந்து மக்கள் நீதி மையத்துக்குமான சின்ன அறிவிப்பு வந்தது. அதை பெரும்பாலான ஊடகங்களில் நீங்கள் நேற்று போன செய்தியை எடுத்து திருப்பி பாருங்க, அதை ஒரு சின்ன டிக்கரில் கூட போடலை. ஏன்னா இது முதல் தேர்தல் முதல் சின்னம், இது கடந்த முறை டார்ச்லைட் வாங்கினாரு, இந்த முறை டார்ச்லைட், அவ்வளவுதான் விஜய் இல்லையா. ஒருவர் 60-70 ஆண்டு காலமா திரையுலகவே, அது திரையுலகில் இது தேர்தல்ல இது 2 முறை சந்திச்சிருக்காரு, 2 முறை மத்திய சின்னம் தான் டார்ச்லைட் சொல்றேன். அது எப்படி போயிருது பாருங்க. இப்போ ஒரு பொதுப்பரப்புல கூட, இப்போ நம்ம ஊடகங்கள்ல கூட
ஒரு இப்போ ஏப்பா டிக்கர்லையா போட்டு விடுங்கப்பான்னு கூட, ஏன்னா அவங்களுமே அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளே போயிடறாங்க. ஓ விசிலா, அப்போ அதை சொல்கிறாங்க, உடனே வந்து அதுக்கு ஒரு விஷுவல் எடுக்கிறாங்க, பழைய படத்துலேருந்து 2 விஷுவலை கட் பண்ணி போடலான்னு. இப்போ டெஸ்கில் இருக்கவங்க என்ன சொல்ல, சார் அந்த விஷுவல் நல்லாயிருக்கும் சார். இதில் இப்போ டெஸ்கில் பெரும்பாலானவங்க வந்து நல்ல ஐயா விஜயோட படங்களை நல்லா பார்த்தவங்களா இருக்காங்க. அப்போ சார் இந்த விஷுவல் நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும், இதை வாங்கு, அதுலேயே தான் கவனம் போயிருதே தவிர யார்கிட்ட பைட் வாங்கலாம், கீழே ஒரு சின்ன டிக்கரில் கூட வந்து அந்த செய்தியை வந்து. அப்போ நீங்க சொல்ற மாதிரி இவ்வளோ எக்ஸைட்மெண்ட், இவ்வளோ கொண்டாட்டங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா இதெல்லாம் அவங்களுடைய கள வேலைகள்ல, கள அரசியல்ல அவ்வளோ தீவிரத்தை தாவைக்க காட்டுறாங்களா தேர்தல் நெருக்கத்துலன்னு கேக்குதுல்ல. சின்ன சின்னமா ஒரு மொமெண்டம் கொடுக்கும். நான் அதை மறுத்து சொல்றேன்ல, பிராண்ட் விஜய்ங்கிறது ஒரு தனி பிராண்ட். பிராண்ட் விஜய் வந்து சினிமாவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிராண்ட். அந்த பிராண்ட் வந்து அரசியலுக்குள்ளே வருது. அவர் வந்த நேரமும் ஏறக்குறைய ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவருக்கு நடக்கிற சம்பவங்கள் அவருக்கு பெரும்பாலும் சாதகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ இந்த மாதிரி ஒரு உற்சாகமாக நம்ம கேட்ட சின்னம் கிடைக்கிது, ரொம்ப எளிய சின்னம். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு விசிலை கொடுக்கலாம், ஈவன் ஒவ்வொரு ஓட்டருக்கும் ஒரு விசிலை கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு சின்னமாக வந்து நம்ம வந்து அதை இது பண்ண முடியும் இல்லைங்களா? அப்படிங்கும்போது நிச்சயமாக வந்து அவங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். அது உற்சாகம் இருக்குங்கிறத நம்மளை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ கள வேலைகள் எந்த அளவுக்கு தீவிரம் இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை கடந்து இப்போ எல்லாரும் பிரச்சாரங்களை தொடங்கிட்டாங்க. இப்போ மெகா கூட்டணி அறிவிச்சிட்டாங்க, என்டிஏ முதல் பிரச்சார தொடக்கம் முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக எல்லாரும் ஒரு ரவுண்ட் வந்துட்டாங்க, எல்லா தலைவர்களும் மாநிலத்தை. விஜய் அவர்கள் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகாக ஒரே ஒரு ஈரோடு சம்பவம், அதோட ஈரோடு கூட்டத்தோட நின்று போச்சு. அடுத்து அவர் வெளியில போகல, பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும், 2 மாதங்கள் தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு லேகா தானே தெரியுது நமக்கு. அவரு ஊர் ஊரா போகணும் அப்படிங்கிறது கூட இந்த தடவை தேவையில்லைங்க. எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனைகளை பேசுறாரு, அதுவாது பேசணும்ல நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப பேசுறாரு அவரு. இல்லைங்க, இப்போவே பேச வேண்டியதில்லை. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு வீடியோ, ஓகேங்களா, ஒரே ஒரு வீடியோ தேர்தலில் மக்கள் பிரச்சனைகளை நான் இதெல்லாம் நினைக்கிறேன், இதெல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா இதெல்லாம் நான் கவனம் செலுத்துவேன், அப்படி ஒரு வீடியோ போட்டால் கூட போதும். ஏன்னா அவருக்கு ஒரு கேபிட்டல் இருக்கு, மக்கள்கிட்ட ஒரு நன்மதிப்பு இருக்குது. மக்களும் இந்த அவர் போட்டி போடுறது ஒன்றும் சாதாரண கட்சிகளோட இல்லை, தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள். அவங்களுமே வந்து சாதாரணமாலாம் ஒன்றும் ஆட்சி பண்ணல, பெரிய அளவில் ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட்டாக தான் 2 கவர்மெண்ட்டுமே இருந்திருக்கு. அப்போ அவங்களோட போட்டிக்கு வரும்போது ரொம்பலாம் பரபரன்னு இந்த தேர்தல். ஏன்னா இது இணைய காலங்க, நீங்கள் வந்து வால் அப்படிங்கிறது வெறும் சுவராக மட்டும், வீட்டினுடைய சுவராக இருந்தது ஒரு காலம். இன்றைக்கி டிஜிட்டல் வால், உங்கள் ஃபோன்லேயே எத்தனை டிஜிட்டல் வால் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, பல டிஜிட்டல் வால் இருக்குது இல்லைங்களா? சோசியல் மீடியாலேயே நீங்கள் வந்து பாப்புலரான 3 டிஜிட்டல் வால் இருக்குது. இன்ஸ்டாவில் ஒரு வால் இருக்குது, எஃபியில் ஒரு வால் இருக்குது, ட்விட்டரில் இது 3 நம்ம பரவலாம். இது போக பல டிஜிட்டல் வால்ஸ் உள்ளே இருக்குது. நீங்கள் அது வழியாக எல்லாம் வந்து உங்களை ரீச் பண்ண முடியும். இது யூடியூப் ஒரு பெரிய ஃபோரம், வாட்ஸ்அப் ஒரு பெரிய ஃபோரம், இது எல்லாமே இருக்குது. அதனால் நாம் வந்து வி ஆர் லிவிங் இன் த டிஜிட்டல் ரிபப்ளிக் காலத்தில். இது யங்ஸ்டர் வரைக்கும் தானே போய் உங்களால் இதை சேர்க்க முடியும். 40-50களுக்கு மேல் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நீங்க எவ்வளோ ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கணும், அப்படியே சேர்த்தாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இன்டென்சிட்டி ஆஃப் பாலிடிக்ஸ் தான் இப்போ முக்கியங்க. நீங்க கேட்கறது முக்கியமான கேள்வி. நீங்க பழையபடிலாம் தெருவா போய் மக்களை பார்த்து, ஏங்க எத்தனை தலைவர்கள் இப்படி கும்பிட்டு போறாங்க. ஒரு நேரத்தில் தலைவர்கள் வந்து இப்படி கும்பிட்டா மக்கள் எப்படி நின்று திருப்பி கும்பிடுவாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்களா, திருப்பி கும்பிட்றாங்களா, வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. பழையபடிலாம் நீங்கள் தெருவா போய் வீடு வீடாக போய் கும்பிட்டு அப்படிலாம் இல்லைங்க. அரசியல் இன்டென்சிட்டி ஆஃப் த பாலிட்டிக்ஸை நீங்கள் வந்து சிறப்பாக பண்ண வேண்டிய காலம் வந்துருச்சு. நிர்வாக ரீதியாக நான் என்ன பண்ணுவேன், உங்கள் வாழ்க்கை தரம் உயர நான் என்ன பண்ண போகிறேன் இல்லையா, உங்களுடைய வாழ்க்கை தரம், இது வந்து ஒரு பொருளாதார ரீதியான விஷயங்கள். நிர்வாக ரீதியாக நான் எப்படி சிறப்பாக பண்ண போகிறேன், ரொம்ப லெபோரியஸாக உழைக்க வேண்டிய தேவையில்லை. முன்னாடி வந்து மக்களுக்கு நம்ம முகம் தெரியணும், பரிச்சயமாகணும், நம்ம வீடு வீடாக போகணும், தெருவா போகணும், ஒன்றியமாக போகணும், பேரூர் அப்படிலாம் இன்னைக்கு இல்லவே இல்லைங்க. சரி, அப்போ நீங்க இன்டென்சிட்டி ஆஃப் த பாலிடிக்ஸ் வந்து அவர் கவனப்படுத்தினா போதும், அதுல தான் அவர் கவனமா இருக்காரா அப்படிங்கறத கேள்வி. நீங்க இதெல்லாம் சொல்றது கூட புரிஞ்சுக்க முடியுது. இப்போ வந்து டிஜிட்டல் மீடியா, டிஜிட்டல் யுகம் வளர்ந்துருச்சு, நேரில் போக வேண்டாம், மக்களும் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, விரும்பல, இதெல்லாம் சரி ஏத்துக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் மக்கள் பிரச்சனையுமே அனுதினமும் பேச வேணாம், அவர் வந்து தேர்தல் நெருக்கத்துல ஒரு வீடியோ போட்டா போதும் அப்படிங்கிற மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? எனக்கு இன்னைக்கு பிரச்சனை, இன்னைக்கு எனக்காக குரல் கொடுக்கறதுக்கு விஜய் இருக்காரா, தாவேக்க இருக்காங்களா, அப்படிதானே பார்ப்பாங்க. இப்போ ஆசிரியர் போராட்டம் நடக்குதுன்னா அதுக்கு இப்போ களத்தில் வந்து பேசலாமே, ஒரு அறிக்கை விடலாமே, அதுதானே எதிர்பார்ப்பாங்க. தேர்தல் நெருக்கத்தில் ஒரு வீடியோ விடுற, அந்த வீடியோக்காக எனக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னா அது எப்படி? இஷ்யூ பை இஷ்யூ பேசுகிற இடத்துல லைஃப் ஸ்டைலே இல்லைங்க. நம்ம இஷ்யூ பை இஷ்யூ பேசுகிற இடத்துல இருந்து
நம்ம லைஃப் ஸ்டைலே நகர்ந்து வந்துருச்சு. நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம எல்லாருமே ஒரு ஒரு நவீன வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு என்னென்னா ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் தேவை எல்லாருக்குமே. அவங்கவுங்க நிலைமையிலேருந்து இந்த நிலைமையிலேருந்து நான் அவங்கள உயர்த்துறதுக்கு இப்படி ஒரு திட்டம் வச்சுருக்கேன். ஏன்னா பெரும்பாலும் நம்ம எல்லாருமே ஒரு ஒரு தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு 60% மக்கள் ஓரளவுக்கு நல்ல தரமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னொரு 40% மக்கள்லேயும் அவங்க கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கை இருந்தால் கூட ஒரு வாழ்க்கை தரம்னு ஒன்று இங்கே வந்து இருக்குது. அப்போ ஒரு ரியல் அப்லிஃப்ட்மெண்ட் ஒன்று வேணும். அப்போ அதுக்கு வந்து ரொம்ப இன்டென்சிவாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். ரொம்ப அரசியல் வந்துங்க நீங்கள் வந்து முன்ன மாதிரி வாழ்க போடுங்கம்மா ஓட்டு அப்படிலாம் கத்த வேண்டியதே இல்லை. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அறிவார்ந்த உரையாடலை வைக்க வேண்டிய காலம். அறிவார்ந்த உரையாடலுங்கிறது ஷார்ப் அண்ட் ஷார்ட்டாக இருந்தால் போதும். நான் இது பண்ணுறேன், நிர்வாகத்துக்கு வந்தால் இதை பண்ணுறேன், தமிழ்நாட்டினுடைய ஆதாரமான பிரச்சனைகளாக நான் இதெல்லாம் பார்க்குறேன், இந்தந்த இடத்த சரி பண்ணுனா இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போகும். யூ ஹவ் டு கன்வின்ஸ் த பீப்புள். நீங்க திரும்ப திரும்ப போய் அவனை பார்த்து காலில் விழுந்து கையில விழுந்து அது வேண்டாங்கற நான் அந்த காலம் முடிஞ்சது. அந்த மக்கள் பிரச்சனையுமே நான் சொல்றேன். மக்கள் பிரச்சனை டெய்லி இஷ்யூஸே இல்லைங்க. டெய்லி இஷ்யூஸா தலைவர்கள் பேசவே கூடாது. தலைவர்களுக்கு ஒரு விஷன் இருக்கணுங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு இந்த மாநிலம் எப்படி இருக்கும், எப்படி கொண்டு போகும், ஒரு புதிய தொழில்நுட்பம் என்ன சவாலை கொண்டு வருது. இப்போ நீங்கள் ஒரு துறையில் இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இல்லாத விஷன் தலைவனுக்கு இருக்கணும். உங்கள் துறையில் எப்போ இந்த 5 வருஷம் கழிச்சு இது இப்படி இருக்கும், நேனோ டெக்னாலஜி என்னென்ன மாற்றத்தை கொண்டு வரும், ஏஐ என்னென்ன மாற்றத்தை கொண்டு வரும், தமிழ்நாடு பொருளாதாரத்தினுடைய அடிப்படை என்னது, இன்றைக்கி எவ்வளோ பேர் படிச்சுட்டு வந்து இருக்கான், அப்போது ஒரு தலைவனுக்கு தேவை விஷன். அந்த விஷனை தான் வந்து அவங்க வந்து திரும்ப திரும்ப முன்வைக்கணுமே தவிர. ஓகே, அப்போ இந்த விஷனை முன்வைக்கணும், ஏற்றுக்கலாம். அது விஜய் மட்டும் முன் வச்சா போதுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு கட்சினா ஒரு கட்டமைப்பு இருக்கணும், 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கணும், அதற்கு பிறகாக நிர்வாகிகள், அப்புறம் தொண்டர்கள், இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. நிறைய பேர் வெளியிலேருந்து தாவேகாவையோ விஜயவோ அணுகிறதுக்கு வந்து ட்ரை பண்றாங்க. நல்ல முகம் தெரிந்த தலைவர்கள், பிரச்சாரத்தில் நல்ல பீரங்கியாக இருக்கக்கூடிய பல கட்சியிலேருந்து இப்போ வெளியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து விஜயை வந்து அணுக முடியலைங்கிறதுனால வேறு கட்சிக்கு போறதுக்காக போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜய் இதெல்லாம் கைவிடுறாரு தானே? போட்டோம், என்ன பிரச்சனை? அப்ப தேவையில்லை, யாருமே வேண்டாம். ஏற்கனவே இருந்தவர்கள் தானே இவங்க, ஏற்கனவே இருந்தவங்க, ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தை பார்த்தவங்க தானே அவங்க. ஒரு கட்சியிலேருந்து வருகிறவர்கள் இந்த கட்சியில் வந்து சேரணும்னு இருக்குன்னா அவங்க கொண்டு வர பாசிட்டிவும் இருக்கும், அவங்க கொண்டு வர நெகட்டிவும் இருக்கும் இல்லையா? அவர் வந்து ஒரு புதிய இயக்கத்தை கடத்தி கொண்டு வராரு. எல்லாருக்கும் அக்சசபிளாக ஒரு லீடர் இருக்க வேண்டியதே இல்லைங்க. நீங்கள் வரவங்க, நான் திரும்பவும் சொன்னேன், லீடருங்கிறது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கணும். அந்த தலைவன் உங்களை வந்து ஃபிசிக்கலாக வந்து நெருக்கமாக இருக்கணும், வந்து எப்போதும் உங்களை பார்க்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இல்லை, ஒருத்தவங்க வராங்கங்கிறப்போ அவங்கள எஸ் ஆர் நோன்னு சொல்கிற அளவுக்காவது அவர் இருக்கணும். இல்லை, இப்போ செங்கோட்டையனே எடுத்துக்கிட்டாரு, அந்த மாதிரியான ஒரு சில தலைவர்கள் இருக்காங்க. அவர் ஃபில்டர் பண்ணி தானே சேர்த்துக்கிறாரு. நமக்கே தெரியும், பல பேர் பேசுறாங்க, அவர் ஒரு சில பேரை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறாரு. நல்ல விஷயம் தானே. அப்படிதாங்க இருக்கணும் ஒரு லீடர். வந்து அவர் தனக்கான இடத்துல இருந்து மக்களை பார்க்கணும், மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்கணும், அதுக்கு தீர்வை சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கணுமே தவிர ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம் சார். ஆனா அவரு அந்த இடத்த நேரடியா ஒரு ஆளை பார்த்தா நீ வேணும் வேணாம்ங்கிறது அவர் அணுகவே முடியல. பிராண்ட் விஜயை நீங்க வந்து டைலூட் பண்ணணும். அவர் அப்படிதான் இருப்பாரு, அப்படிதான் இருக்கணுங்க. அது ஒரு பிராண்டுங்க. அந்த பிராண்ட் விஜய் இது இல்லைங்க. இது நீங்கள் ஆட்களை பார்க்குறதோ பார்க்காம இருக்கிறதோ பிரச்சனை விஷயமே கிடையாது. மக்களுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, உங்கள் தொலைநோக்கு பார்வை என்ன, நீங்கள் இந்த அரசியலை எப்படி பார்க்குறீங்க, இத்தனை வருஷம் அரசியல்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, ஏன் வந்து நம்ம வந்து ஒரு ஜெயலலிதா அம்மாவை பெரிய லீடர்னு சொல்கிறோம், ஏன் கலைஞர் ஐயா ஒரு பெரிய லீடர்னு சொல்கிறோம், ஏன் ஐயா எம்ஜிஆரை ஒரு பெரிய, ஏன் வந்து அண்ணாவை ஒரு பெரிய லீடர் சொல்கிறோம், ஏன் வந்து ஐயா காமராஜரை, ஐயா ராஜாஜியை, இதற்கு முன்னால் இருந்த முதலமை ஐயா பக்தவச்சலத்தெல்லாம் ஏன் வந்து நம்ம வந்து அந்த நாற்காலி, தமிழ்நாடு முதல்வர் நாற்காலிங்கிறது ஏன் மற்ற மாநிலத்தை விட ஐயா காமராஜரெல்லாம் ஏன் பெரும் தலைவர்களாக இந்தியாவில் இருக்கிற மற்றவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள்? அந்த சேர் ஏன் அவ்வளோ முக்கியமான சேராக இருக்குது? அந்த புரிதல் இருக்கணும். நாம் எந்த சேருக்கு ஆசைப்படுறோம்? முதல்வருங்கிற ஒரு நாற்காலி, இந்த முதல்வருங்கிற நாற்காலியில் இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாங்களா, மக்கள் தலைவராக மக்களோட தான் அன்னன்னைக்கு உள்ளதுங்க. அன்னன்னைக்கு அந்த அந்த அரசியல். ஆனால் அவர்கள் மக்களை சந்தித்ததால் இன்னைக்கு வரலாற்றில் இல்லை, மக்களை சந்தித்ததாலோ அக்சசிபிலிட்டியால இல்லை, அவங்களுடைய திட்டம், தொலைநோக்கு. அந்த தொலைநோக்கை தான் இவர் உள்வாங்கணும். அது வந்து நமக்கு இப்போ தெரியாது, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு தான் தெரியும். ஆட்சி வந்த பிறகு தெரியாது, 5 வருஷம் கழிச்சு தான் நமக்கு தெரியும்.
இல்லையா? நம்ம 5 வருஷம் கழிச்சு தான் மதிப்பிடுவோம். அப்போ தொலைநோக்கு தான் முக்கியமே தவிர இந்த அக்சசபிலிட்டியோ இல்லை வந்து ஒவ்வொரு பிரச்சனையிலையும் வந்து பேசுறதோ இதெல்லாம் அரசியலில் ரொம்ப 2ஆம் பட்சங்க. இதுக்கு ரொம்ப பெரிய இடமே கிடையாது. அப்போ விஜய் அவர்களுக்கு கூட்டணி இன்றியும் சரி, நேரடியாக மக்கள் அணுகலனாலும் சரி, தினசரி அரசியல் பேசலனாலும் சரி, இது எல்லாத்தையும் கடந்து அவரால் ஒரு வாக்கு வங்கி நிரூபிச்சு முதலமைச்சர் நாற்காலியோ அல்லது எதிர்கட்சியாவோ உட்கார முடியும். கண்டிப்பா முடியுங்க. அவருக்கு இன்னைக்கு வந்து ஒரு வலிமையான இன்னைக்கு ஒரு அதிர்வுகளை உண்டாக்கியிருக்காரு. திமுக கூட்டணிக்குள்ளேயே வந்து மிக முக்கியமான கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸே வந்து நம்ம தாவேக்காட போலாமா வேண்டாமான்னு டெல்லி வரைக்கும் போய் விவாதிக்கிறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். அந்த கட்சியை சேர்ந்தவர்களே சமூக வலைதளங்கள் இவ்வளவு அது மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கொலேஷன் இல்லைங்களா? அப்படியே அதுல அந்த அளவுக்கு அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கு. வாய்ப்பு இருக்கு நம்புறீங்களா? இல்ல சார், அந்த அதிர்வுகளை தான் நான் பாக்குறேன். அது வாய்ப்புங்கிறது 2வது. அந்த அதிர்வுகள் இன்னைக்கு உண்மைதானே? அந்த அதிர்வுகள் ஒண்ணு இருக்குல்ல, அது இருக்கட்டும், அதை நான் அதை கவனிக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. பெரிய அளவுல நம்ம குடும்பங்கள்ல பாக்குறோம். சின்ன பசங்க நம்மகிட்டே வந்து சொல்றாங்க, குடும்பத்துல இருக்கிற பசங்க விஜய்க்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு 15ஆம் வகுப்பு, இப்போ ஒரு 11, 12 படிக்கக்கூடிய 14, 15 வயசு பசங்கள்லாம் வந்து இன்ஸ்டாவில் வச்சுக்கிட்டு நமக்கு வந்து வீடியோஸை காட்டுறாங்க. பெண்கள் அரசியல் பேசுகிறாங்க. இப்படி ஒரு மாற்றத்தை நம்ம களத்துலையும் பார்க்க முடியுது, ஏனைய கட்சிகள்கிட்டையும் பார்க்க வரட்டும். அவர் என்னன்னா அவர் மாற்றுன்னு சொல்லிட்டு வராருல்ல, அப்போ அவங்க பண்ணதெல்லாம் ஏன் பண்ணணும்? டெய்லி அறிக்கை விட்டுக்கிட்டு டெய்லி வந்து இதை ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஏன் இருக்கணும்? இது ஒரு எரா ஆஃப் கம்யூனிகேஷன். புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து வாங்க, வெளியே வந்தீங்களா ஒரு விஷயம்னா சொல்லுங்கள். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தனால ஒரு நல்ல ஆட்சியை கொடுங்க. மக்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்தால் உங்களை வந்து நாளெல்லாம் போற்றி புகழ போகிறாங்க. 24 மாதத்துக்கும் குறைவாதாங்க அண்ணா ஆண்டாரு. அப்படி தமிழ்நாடு முழுக்க வந்து இதுவரை இல்லாத அளவில் கோடிக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தலையா? என்னங்க 60 வயசு தானே இல்லையா? அன்னைக்கு நம்ம எவ்வளோ போற்றி புகழ்கிறோம். அண்ணா சிலை இல்லாத ஊரோ, அண்ணா தெருங்கிற பேர் இல்லாத ஊரோ, அண்ணா பேருந்து நிலையம், எங்கெங்கெல்லாம் அண்ணா இருக்கார். 24 மாதங்களுக்கும் குறைவாக தானே ஆட்சி அதிகாரம். ஆனால் அவரோட விஷன் 60 வருஷம் வரைக்கும் நிற்குதா இல்லையா? அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலங்கள் குறைவு, ஆனால் அவருடைய விஷன், அவருடைய தொலைநோக்கு. ஏன் அண்ணா ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கிடெக்ட்னு நம்ம சொல்கிறோம்? ஏன்னா அன்னைக்கு மிகப்பெரிய சக்தியாக இருந்த இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காகவே பாடுபட்ட காங்கிரஸுங்கிற பேர் இயக்கத்துக்கு 60களில் காங்கிரஸுக்கு என்ன நெகட்டிவ் இமேஜ் இருந்திருக்கும்? அது இந்தியா முழுக்க அன்னைக்கு ஆண்டுகிட்டு இருந்தது. சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த கட்சி, 47ல் சுதந்திரம் வாங்க பாடுபட்ட கட்சியை வீழ்த்தி ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும்னா அப்போ அவருக்கு எவ்வளவு தொலைநோக்கு இருந்திருக்கும். அப்போது அவர் வழி வந்த கட்சிகள் தானே இன்னைக்கு ஆளுது. அப்போ அண்ணா வந்து அந்த 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 கட்சிகளுக்கு ஒரு பேஸை கொடுத்துட்டு போயிருக்காரு, ஒரு தொலைநோக்கு கொடுத்துருக்காரு, ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கிடெக்ட். அப்போ நீங்க அதை தாண்டி ஒரு கட்சி போகணும்னா அண்ணாவை விட பெருசா யோசிக்கணும் இல்லையா? அந்த அளவுக்கான அரசியல் விஜய்க்கு இருக்கா? அதான் சவால். உங்களுக்கு புரியுதா? நீங்க இன்னைக்கு களத்துல இருக்கவங்களை விட்டுருங்க, இவங்களை உருவாக்கி விட்டது யாரு? அண்ணாங்கிற ஒரு பெருந்தகை இல்லையா? இந்த மாநில அவருக்கு இருந்த அரசியல் அறிவு, அரசியல் புரிதல், அரசியல் அதை செயல்படுத்துற விதம் தாண்டாதாங்க இவங்களை தாண்ட முடியும். அண்ணாவை போல, அண்ணாவை தாண்டி அவளை போற பிரம்மாண்டமா யோசிச்சாதான் வந்து நீங்க வந்து நம்புறீங்களா? நீங்க பண்ண இல்லைங்க, அதான் சவால், அதுதான் சவால். அண்ணா நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற தலைவர்களை பார்க்கவே கூடாது. ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அண்ணாங்கிற அந்த பெருந்தகையை பார்க்கணும். அவருக்கு முன்னாடி யார் இருந்தா, அவருக்கு வழிகாட்டியா யார் இருந்தா, அவர் எவ்வளவு பெரிய சிந்தனை சோடர் ஐயா பெரியார். இங்கே நீங்க 67 தேர்தலில் ஐயா பெரியார் ஒரு திசையிலையும் ஐயா அண்ணா ஒரு பெருந்தகை அண்ணா ஒரு இடத்துலையும் தான் இருந்தாங்க. ஆனால் ஜெயிச்சோடனே இங்கே இருந்து திருச்சி தென்னூரில் போய் ஐயா பெரியார்கிட்ட சொன்னாரே, இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கன்னு சொன்னார. அதுக்கு மறுநாள் அண்ணா வந்து பெரியார் வந்து ஒரு ஒரு மிக நீண்ட தலையங்கம் எழுதியிருப்பார். எனக்கே அப்படி கூச்சமாக இருந்தது பெரிய அண்ணா வந்து என்கிட்ட சொல்லும்போது அப்படின்னு சொல்லி, அப்படி ரொம்ப கூச்சப்பட்டு ரொம்ப நெகிழ்ந்து போய் எழுதியிருப்பார். ஒரு ஆட்சி அதிகாரத்தையே வந்து நம்மக்கிட்ட வந்து ஏன்னா அவர் சித்தாந்தம் அரியணை ஏறுறதை அவர் பார்க்குறாரு இல்லையா? அப்போ நீங்க அப்போ அண்ணா மாதிரி இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் கேட்குறோம். அப்போ அந்த விஷன் வேணும், அந்த விஷனை தான் பார்க்கணுமே தவிர இந்த விஷயத்துல ஏன் அறிக்கை விடலை, அந்த விஷயத்துல ஏன் அறிக்கை விடலை, இதெல்லாம் விஷயமே கிடையாது. உங்களுக்கு அண்ணா சொன்னதுதான், இந்த நாட்டை அண்ணாதுரை தான் ஆள்கிறான். ஏன்னா அவர் போட்ட அந்த பேஸ் தான் இருக்கு. அப்போ அதை தாண்டி நீங்க பெருசா யோசிச்சா நிச்சயமா இந்த விசில் சின்னம் இருக்கும். அது வந்து ஒரு வெற்றி விசிலா மாறும். அது நிச்சயமா வந்து அன்பர் விஜய் அவர்களுக்கு
வாழ்த்துக்கள். அந்த விஷனை வந்து விஜய் பிடிக்கிறாரா நிச்சயமா அப்படிங்கறத அதுதான் ரொம்ப பார்க்கணும். முக்கியமான ஒரு விஷயம். நிச்சயமா இவ்வளவு நேரம் ஒதுக்கி 2 கேள்விகளுக்கு நேர்த்தியா தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். Subscribe to One India and never miss an update.